ஃபோட்டோ செம்மையாக இருக்கும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஸ்கை டல்லாக இருந்தால் மொத்த ஃபோட்டோ ஃபீலே மாறிடும். நல்ல விஷயம் என்னன்னா ஃபோட்டோஷாப்பில் இது ஒரே ஒரு டூல் யூஸ் பண்ணி ஸ்கையை ஒரு சில செகண்ட்ஸ்லேயே ரீப்ளேஸ் பண்ணிட முடியும். அதுதான் ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட். ஃபோட்டோஷாப்போட ஸ்மார்ட்டஸ்ட் ஃபியூச்சரில் இதுவும் ஒன்று. ஸ்கையை ஐடென்டிஃபை பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளேஸ் பண்ணுறதோடு இல்லாமல் ஃபோர்கிரவுண்ட் லைட்டிங்கும் மேட்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அவுட்டோர் ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு சின்ன டிப், ஸ்கையும் கிரவுண்டும் கிளியராக செப்பரேட் ஆகிற ஃபோட்டோவாக இருந்தால் ரிசல்ட் இன்னும் நேச்சுரலாக இருக்கும். இப்போ டாப் மெனுவில் எடிட்டை கிளிக் பண்ணிட்டு ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்க. ஃபோட்டோஷாப் கொஞ்சம் செகண்ட்ஸ்லேயே அனலைஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் பேனல் ஓப்பன் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப், இப்போ பேனலில் நிறைய ஸ்கை ப்ரீசெட்ஸ் இருக்கும். ப்ளூ ஸ்கை, சன்செட்ஸ், கிளவுட்ஸ், ட்ராமா கிரியேட் பண்ண டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்கும். ஒவ்வொரு ப்ரீசெட்டை கிளிக் பண்ணும்போதும் லைவ் ப்ரிவ்யூ இம்மீடியட்டாக தெரியும். உங்களுக்கு பிடிச்ச ஸ்கையை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கேமராவில் கேப்சர் பண்ண ஓன் ஸ்கை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி அதையும் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ தான் முக்கியமான பார்ட். ஸ்கை ரீப்ளேஸ் பண்ணுறது ஈஸி, ஆனால் அது நேச்சுரலாக காமிக்கணும்னா இந்த ஸ்லைடர்ஸ்லாம் தான் ஹெல்ப் பண்ணும். எட்ஜ் ஷிஃப்ட் யூஸ் பண்ணி ஸ்கையோட மாஸ்க் எங்கே ஸ்டார்ட் ஆகணுன்றதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபேட் எட்ஜ் டிரான்சிஷனை ஸ்மூத் பண்ணும், அதனால ஸ்கை சும்மா பேஸ்ட் பண்ண மாதிரி தெரியாது. ஸ்கேல் யூஸ் பண்ணி கிளவுட்ஸோட சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கிளவுட்ஸ் ரொம்ப பெருசாக இருந்தாலும் ரொம்ப அன்நேச்சுரலாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருந்தாலும் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். சீனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பேலன்ஸ் பண்ணுறது தான் முக்கியம். அண்ட் அடுத்த ஸ்டெப், ஸ்கை மட்டும் மாற்றினா போதாது, கிரவுண்டும் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். பிரைட்னஸும் டெம்பரேச்சரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வார்ம் சன்செட் ஸ்கைனா கிரவுண்ட்லையும் அதே வார்ம்த் இருக்கணும். கூல் கிளவுட் ஸ்கைனா ஃபோர் கிரவுண்டும் அதே மூட ரிஃப்ளெக்ட் பண்ணணும். இந்த மேட்சிங் தான் காம்போசிட்டை ரியலிஸ்டிக்காக காமிக்கும். அண்ட் ஃபைனல் ஸ்டெப், அவுட்புட் டு ஆப்ஷனில் நியூ லேயர்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஷாப் ஸ்கை, மாஸ்க், லைட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே செப்பரேட் லேயர்ஸாக கிரியேட் பண்ணிடும். இதனால் ஃபியூச்சரில் எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரிஜினல் இமேஜும் சேஃபாக இருக்கும். ஒரு குவிக் ரீகேப் பார்த்துடலாம். எடிட் மெனுலேருந்து ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் ஓப்பன் பண்ணோம். ப்ரீசெட் இல்லை கஸ்டம் ஸ்கை சூஸ் பண்ணோம். எட்ஜ் ஷிஃப்ட், ஃபேட் எட்ஜ், ஸ்கேல் யூஸ் பண்ணி நேச்சுரலாக பிளெண்டை கிரியேட் பண்ணோம். ஃபோர்கிரவுண்ட் லைட்டிங்கை மேட்ச் பண்ணோம். ஃபைனலி நியூ லேயர்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எடிட்டை நான் டிஸ்ட்ரக்டிவாக சேவ் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் கிராஃபிக் டிசைனிங் கரியரில் ஷைன் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா we have a graphic designing course at Video Superstars Academy. அதோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.